ஐரா தங்கச்சி சொல்லு. என்னடா சொல்லிட்டு டேய் சொல்லிடா. கூப்பிடு. தங்கவே தங்கமேவா. டேய் பிரியா கோயம்புத்தூர்ல வீடு வாங்கிடலாமா? வாங்கிடலாமா? நல்லா இருக்கா? வருஷத்துல பாதி மாசம் இப்படிதான் இருக்குமாமே. சென்னையில ஒரு வாரம் இருந்தாலே பெரிய விஷயம். சுத்தி மலைக்கு நடுவில் அழகான ஒரு வீடு கட்டியிருக்காங்க. சான்ஸே இல்லை மக்களே, சூப்பராக பண்ணியிருக்காங்க. எப்படி இருக்கு? கையில குடிச்சா நீ பிடிச்சிப்பியா? ஸ்கிராட்ச் போட்டுரும். அது இதுதான் வால் ஆஃப் லவ். ரெண்டு பேரும் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி கேட்டுட்டு இருக்காங்க. இவங்களுடைய கதைகள்லாம் சான்ஸ் இல்லை, ரசிச்சு மேக் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நிலனுக்கும் நவிலனுக்கும் ஒரு செம சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கு. அது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐரா. ஐராவா இந்த பேர் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கோமே அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. ஆமாங்க, நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச சுகைல் பமி கப்பலோட டாட்டர் தான் ஐரா. அவங்களுடைய வீடியோஸை ரெகுலரா இப்பெல்லாம் வந்து நிலநவிலன் டெய்லி பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச ஐராவை இன்னைக்கு காட்ட போறோம். ஸோ டைரக்டா வண்டி சுகைல் பமி கப்பல் வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கு. அங்க இவங்க ரெண்டு பேரும் பார்த்து எப்படி எக்ஸைட் ஆகிறாங்க, என்னெல்லாம் பண்றாங்கிறத பாக்குறதுக்கு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ மக்களே, நம்ம சுகைல் பமி அவங்க வீடு தான் வந்திருக்கிறோம். ஒரு புது வீடியோ ஹாய்ஸ் ஃபேமிலி வந்த இடத்துல எல்லாருக்கும் பயங்கர ஹாப்பி. ஒரு சர்ப்ரைஸ் விசிட் தான். ஸோ நிலநவிலன் ரொம்ப நாளாக ஐராவை பார்க்கணும்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஒரு வழியாக பார்த்துட்டாங்க. நிலன் தங்கச்சி தானே? யாரா அது? தங்கச்சி சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும் அப்புறம்? தங்கச்சி தானே அது? ஐரா தங்கச்சி சொல்லு. என்னடா சொல்லிட்டு டேய் சொல்லிடா. கூப்பிடு. தங்கவே தங்கமேவா. டேய் ஹாய் தங்கச்சின்னு சொல்லிடுன்னு சொன்னேன். எலிசா லியோல சமயத்துல என்ன கேப்டன் நீ கூப்பிடு. அட சரி, எங்க போய்கிட்டு இருக்கோம்னு சொல்லுங்க கேப்டன். பிரியா கோயம்புத்தூர்ல வீடு வாங்கிடலாமா? வாங்கிடலாமா? நல்லா இருக்கா? வருஷத்துல பாதி மாசம் இப்படிதான் இருக்குமாமே. சென்னையில ஒரு வாரம் இருந்தாலே பெரிய விஷயம். சுத்தி மலைக்கு நடுவில் அழகான ஒரு வீடு கட்டியிருக்காங்க. சான்ஸே இல்லை மக்களே, சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஜெய், நீங்க வந்தது என்ன வேலை பார்க்கறதுக்கு? வந்து என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? ஹலோ நிலன் நவிலன். ஐயோ பெரிய மனுஷன் கால்ல இருந்து கேட்டுக்கிட்டு சொன்னால பாத்தீங்களா? அவன விடுங்க அவன. சரி, ஏய் பாத்து நவிலன், இங்கேயே இருக்கியா? சரி நம்ம கொடைக்கானல் போலாம். ஓகேயா? நம்ம கிளம்பலாம். சொல்ல நிலன் சொல்லு, கொடைக்கானல் போலான்னு வந்துடா. ஏய் பாய், நாங்கள் கொடைக்கானல் கிளம்புறோம். பாய். இங்கே இருக்கியா? சுகேல் பாத்துக்கிறீங்களா? ஓகே சரி, ரெண்டு பேரும் பாய் சொல்லிடுங்க, நாங்கள் கிளம்புறோம். ஐரா நிலன் நவிலனை பாத்துக்கிறியா? ஓகே சொல்லு. ஓகே ஓகேயா? ஓஜோஜோ ரொம்ப பிடிக்கும் அது. நிலநவிலன் ரொம்ப டைம் ஆயிடுச்சு. நிலநவிலன் கிளம்பலாமா? மலை ஏறணும் நிலநவிலன். ஒரே நிமிஷமா. இதுதான் வால் ஆஃப் லவ். ரெண்டு பேரும் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி கேட்டுட்டு இருக்காங்க. இவங்களுடைய கதைகள்லாம் சான்ஸ் இல்லை, ரசிச்சு மேக் பண்ணியிருக்காங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணி அதை அப்புறமா எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். சோ ஹாப்பி மீட்டிங். கண்டிப்பா சென்னை வந்து பை. ஹாய் டாடா. ஏன்டா டாடா சொல்லு. வாங்க சொல்லலாம். நிலநவில் வந்து அங்கே இருக்கிற வந்து நாய்க்குட்டி பூனைக்குட்டியோட தான் விளாண்டுட்டு இருக்கிறாங்க. பயங்கர எக்ஸைட்டடா. சரி, அத்தை வாங்கி கொடுத்தது அப்பாட்ட காமிச்சிங்களா? என்னடி இது? என்னது இது? அவங்க மம்மி இங்க கோவப்பட்டுருங்க. அத கண்டுக்காம இருக்காங்க. இல்ல ஒண்ணும் பண்ணாங்க. ஏய் இது என்னது? இது கரை, இது டாக் தானே? ஆ பூனையா? அது கேட்டா? எப்படி இருக்கு? கையில குடிச்சா நீ பிடிச்சிப்பியா? ஸ்கிராட்ச் போட்டுரும். ஸ்கிராட்ச் ஆயிடும், கீறி விட்டுரும். ஓகே சரிங்க, ஐராக்கு பாய் சொல்லுங்க. டைம் ஆயிடுச்சு, கிளம்புவோம். ஐராக்கு
ஸோ மக்களே சுகேல் பை ப்ரோ அட்லாஸ்ட் நாங்கள் வரோன்னு சொல்லிட்டு வந்தாச்சு பார்த்தாச்சு. ஸோ இங்கேருந்து அடுத்த கட்ட பயணம் போகிறோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் ஃபார் மீட் ப்ரோ. ஸோ அடுத்து எங்கே போகிறோங்கிறத காட்டுறோம். நிலன் ஹைராக்கு பாய் சொல்லிடுங்க. ஸோ அடுத்து எங்கங்கிறத தொடர்ந்து பாருங்க. அப்படியே வந்து உங்களை எழுதி காட்டுறோம். என்னடா பண்ற? Flying kiss. ஆரஞ்சு அலர்ட் கொடுத்தும் நாங்கள் கொடைக்கானல் போகணுன்னு அடம் பிடிச்சா இந்த மாதிரி மேகங்களையும் நாம் கடந்து தான் போக வேண்டும். ஸோ கண்டிப்பாக வந்து மழை வருதான்னு பொறுத்து இருந்து பார்ப்போம். வந்தாலும் சரி வரனாலும் சரி கொடைக்கானல் போவது உறுதி. ஆஹா ஃபுல்லாக இருட்டிக்கிட்டு இருக்கேன். பிரியா பின்னாடி தெரியுது, அதுதான் பழனி முருகன் கோயில். சாமி கும்பிட்டுக்க. முருகா எப்படி கோயம்புத்தூர் வந்து 10 நிமிஷத்துல பழனி முருகன் கோயில். எது சொன்னாலும் நம்ப வேண்டியது. ஓகே. அந்த அருண் நீ நடுவில் உன் முகத்தை பார்க்கும் போதே எனக்கு ஒருத்தர் காலத்துல காலரு அருண் நெஞ்சு வழியில உட்காந்துக்கிறான். இந்த பயணம் வந்து வெற்றிகரமாக நல்லபடியாக சந்தோஷமாக எல்லாரும் வந்து சீரும் சிறப்புமா எனக்கு அமைச்சு கொடுக்குமாறு தாழ்மையிலும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு ரைட்டுப்பா. வயசு என்ன இப்படி சொல்லிட்டான் புருஷன்? எப்படி உட்காந்துருக்கேன் சொல்லுவாங்களே அந்த கூட்டு குடும்பம் எல்லாம் தெரியுமா இருக்கிறது வச்சு எல்லாரும் வந்து ஒன்னா பகிர்ந்து வாழ்றது தான். ஒரு துணாடி தான் இருக்கு. ஸோ அதனால வந்து அருண் பிரியா கிட்ட ஷேர் பண்ணிக்கல. அருண் கிட்ட இருந்து பிரியா முடிங்கி ஷேர் பண்ணிக்கல. இதோட குடும்பம் என்னன்னா தோல்ல சாஞ்சிட்டே இருந்துச்சு. அப்படியே அட்டும் அந்த பேக்ல ஏர் பில்லருக்கு எடுத்து கொடுறான்னு சொல்லிட்டேன். இப்போ பில்லோவை கொடுத்தோம் அது இங்க வச்சு நான் முட்டு கொடுத்துட்டு நான் உட்கார வச்சுக்கிட்டு அது சாஞ்சிருக்குது. அதுக்கு பில்லோவை எடுத்துட்டு சாய விட்டுலாம். இப்போ என் நிலைமை எப்படி இருக்குன்னா இப்படி நான் ஆடுன்னு பாரு. கொடைக்கானல் போற வரைக்கும் நான் இப்படிதான் உட்காந்துருக்கேன். கொடையை பிடிச்சிட்டு உட்காந்துருப்பாரு. அதுக்குதான் வேற வயசு கழுத்தை சுத்தி ஒரு பில்லு வச்சிருக்கு. இங்க பாரு நான் கீழே ஒருத்தனை பிடிச்சிருக்கேன். அது கைத்தாங்களா ட்ரீட் தான் இருக்கிறேன். சரி ஓகே என்ஜாய். நான் தான் அமோகமா இருக்கு. அதுக்குள்ளேயே தூங்க ஆரம்பிச்சிருச்சு. ட்ராவல்லாம் இப்படி தான் இருக்கணும். ஏறணும்னா படுத்துரும். பார்த்தா எனக்கு சிரிப்பு வருங்க. நீ பார்க்காதீங்க. தஞ்சாவூர் 259 தான். அப்போ அடிக்கடி தஞ்சாவூர்லேருந்தே வரலாம் போலையே. சின்ன வயசுல நம்ம வீட்டுக்கு வெளியில கதவை திறந்தா காத்தடிக்கும்ல. அப்போ ஏதோ ஒரு ஊர்ல இந்த மாதிரி ஃபேன் எல்லாம் போட்டு விட்டு அது காற்றை தள்ளி விட்டு அதுதான் நம்ம ஜன்னல்ல அடிக்கும்னு நான் நினைச்சிருக்கிறேன். நீ ஸ்கூலுக்கே போனது இல்லையாடா? பை வைஃபோட தான் போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் சரி ஓகே பின்னாடி ஒரு பேகை மாட்டிக்கிட்டு இதுதான் நம்ம லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பாத்தை சூஸ் பண்ணி நான் அவசரம் விட்டு ஃப்ரெண்ட் சீட்ல உட்காந்துட்டேன். சந்தோஷமா இருக்குன்னு தெரியாம சொல்லிட்டேன். என் பொண்டாட்டியை பிரிஞ்சு இருக்கிறது எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு எனக்கு தான் தெரியும். ஸோ அங்க இருக்க ஏய் மறைக்காதடா டேய் பிரியா, இந்த லாலிபாப் டிஃப்ரெண்டா இருக்கு. எப்படி இது? எப்படி தெரியுமா? இங்க பாரு அப்பா காட்டு. காட்டு காட்டு சுத்தி காட்டப்பா. ஏய் சூப்பர் டி. 10 வாங்கிருக்கியா? இல்ல ஒன்னு சாப்பிட்டேன். படுத்து கேக்கு கேக்குறீங்க. ஒரு ஸ்நாக்ஸ் லாங்க பேக் பண்ண சொல்லுங்க.